ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம 11 ரூல்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்ற புக்கோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இந்த புக் எழுதினவங்க வந்து சேட்டன் பகத் அப்படின்ற ஒரு இந்தியன் ஆத்தர். இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஆத்தர் தான். 15 இயர்ஸ் கிட்ட வந்து அவர் வந்து புக்ஸ்லாம் எழுதிட்டுருக்காரு. இவர் வந்து ஐஐடி, ஐஏஎம் கிராஜுவேட் அண்ட் அவர் அதை முடிச்சுட்டு பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணார் இன்டர்நேஷ்னல் லெவலில். ஸோ அவர் வெளிநாட்டிலலாம் பேங்க்லலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரைட்டிங் மேலே இருக்க பேஷனில் அவர் ஸ்லோவாக பேங்கிங் செக்டர்லேருந்து வெளியில் வந்து ரைட்டர் ஆனார், ஃபுல் டைம் ரைட்டராக. இவரோட நிறைய புக்ஸ் வந்துட்டு பாலிவுட்டில் மூவிஸாக கூட மேக் பண்ணப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்ட், இந்த மாதிரியான புக்ஸில் இருந்து அவங்க வந்து படமாக வந்து மாற்றிருக்காங்க. இதில் 2 ஸ்டேட்ஸ் வந்து அவரோட லவ் ஸ்டோரி தான். அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பார். அந்த ஸ்டோரியை தான் வந்து படமாகவும் எடுத்திருப்பாங்க, புக்காகவும் பண்ணியிருப்பாங்க. இதில் என்னென்னா, இதில் வந்து அவரோட டெபிக்ஷன் அபவுட் கேர்ள்ஸ், அதாவது பொண்ணுங்களை வந்து அவர் வந்து சொல்கிற விதமாகட்டும், அண்ட் அந்த படத்தில் அந்த நிறைய லவ் ஸ்டோரிஸில் வர்ற லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்கிற ஒரு விஷயந்தான். லைட்டாக கான்ட்ரவர்ஷியல் ரைட்டராக இருந்தாலும் இத்தனை வருஷம் அவர் கன்சிஸ்டண்ட்டாக வந்து புக்ஸ் எழுதிட்டு அது பெஸ்ட் செல்லராகவும் இருக்குது. ஸோ அவரோட ரைட்டிங்கில் வந்த முதல் மோட்டிவேஷனல் புக் தான் வந்து இது 11 ரூல்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்ற புக்கு. ஸோ புக்கோட சம்மரிக்குள்ளே போகலாமா? அது என்ன 11 ரூல்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட லைஃப்பில் வந்து கொஞ்சம் உருப்படுறதுக்கான, இல்லைனா வந்து நம்ம இப்போ இருக்கிற இடத்த விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான பிளேஸ்க்கு நம்ம போகிறதுக்கான 11 ரூல்ஸ். அதுவும் அவர் சொல்கிறது என்னென்னா, ஒரு 3 கிளாஸஸாக அவர் சொல்கிறாரு. அதாவது உலகத்தோட பணக்காரங்களில் இருக்கிற வெல்த் எல்லாமே வந்து 90% இருக்கிறவங்க கிளாஸ் 1ன்னு சொல்கிறாரு. அது வந்து எலீட் பீப்புள். அவங்க தான் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, பெரிய பெரிய பிஸ்னஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸஸ்லாம் ரன் பண்ணிகிட்டு இருக்கவங்கலாம் வந்து 90% ஆஃப் த வெல்த், இந்த குளோபோட 90% ஆஃப் த வெல்த் வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அவங்க கிளாஸ் 1ல் இருக்காங்க. கிளாஸ் 2ல் இருக்கவங்கக்கிட்ட 9% ஆஃப் த வெல்த் இருக்குது. இவங்களாம் யாருன்னா அவங்களோட ப்ரொடெக்டர்ஸ். இந்த எலிட் பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்களோட ப்ரொடெக்டர்ஸ் இவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ இவங்க வந்து அந்த கம்பெனி நல்லா ரன் ஆகிறதுக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ அந்த கம்பெனிக்காக நம்ம அந்த 90% வெல்த் இருக்கிறவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிடுறதுக்காக இருக்கிறவங்க தான் அந்த 9% ஆஃப் த வெல்த் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்களாகட்டும், இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட்டோ இல்லை வந்து பணக்காரங்களுக்கு ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அதுக்கும் கீழே இருக்க கிளாஸ் பார்த்திங்கன்னா கிளாஸ் 3. இவங்க வந்து 1% ஆஃப் த வெல்த் தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா இந்த ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் அவங்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் ரொம்பவே வந்து கம்மியான வெல்த் தான் இருக்கும். அவங்களுக்குலாம் ரொம்பவே கம்மியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்விக்கி ஓட்டுறவங்க வந்து கிளாஸ் 3ல் வருவாங்க. ஸ்விக்கி அப்ளிகேஷன் எழுதுகிறவங்க வந்து கிளாஸ் 2ல் வருவாங்க. இந்த ஸ்விக்கியோட ஓனர், அந்த ஆப்போட ஓனர் வந்து கிளாஸ் 1ல் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த 3 கிளாஸஸ்மே வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த கிளாஸஸில் இருக்கிற இந்த ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்க்கு எப்படி போகிறது அப்படின்றதுக்கான ரோட் மேப்பு அண்ட் அப்படின்றதுக்கான ரூல்ஸ் தான் இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ கிளாஸ் 3 பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் சொன்ன அந்த ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ். ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்விக்கி ஓட்டுறவங்க, அப்புறம் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ், இவங்கெல்லாம் கிளாஸ் 3 அந்த ஒர்க்கிங் செக்டர்லேருந்து எலீட் ப்ரொடெக்டர்ஸ் கிளாஸ் 2க்கு போகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் விஷயம் வந்து கண்டிப்பாக இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அப்போ தான் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிராக் பண்ணுறதுக்கு அளவுக்கு அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். அண்ட் நிறைய நெட்வொர்க்கிங் இருக்கணும். அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஆக்சஸ் இருந்ததுன்னா அவங்க வந்து இந்த ஒர்க்கராக இருக்கிறதுலேருந்து அவங்க வந்து ஒரு மேம்பட்ட ஒரு லைஃபுக்கு வந்து போவாங்க. கிளாஸ் 2 ஒர்க்கர்ஸாக போவாங்க. இந்த கிளாஸ் 2 ஒர்க்கர்ஸில் இருக்கிறவங்க கிளாஸ் 1, அதாவது இந்த டாப் மோஸ்ட் கிளாஸுக்கு எப்படி போகலாம் அப்படின்னா, கண்டிப்பாக நல்ல நெட்வொர்க் இருந்ததுன்னா அதை வச்சு அவங்க ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆர் நல்லபடியாக அவங்களோட ப்ராடக்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கிளாஸ் 1க்கு போகலாம். ஹார்ட் ஒர்க் இருக்கணும், லக்கும் இருக்கணும், டேலண்ட் இருக்கணும், க்ரியேட்டிவிட்டி இருக்கணுன்றாங்க. ஒரு பெரிய பெரிய மியூசிக் ஆல்பம் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். அண்ட் அது கூட சேர்ந்து கொஞ்சம் லக்கும் இருக்கணுன்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வர்றதுக்கு நம்ம வந்து ஒரு சில சிஸ்டமேட்டிக்காக இருந்தாலே போதும். இதுக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்க்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் நம்மளோட லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1, நெவர் இக்னோர் யுவர் ஃபிட்னஸ். ஸோ ஒரு ஸ்லீப் அண்ட் டயட் அண்ட் எக்ஸசைஸ், இது 3த்தையும் வந்து நம்ம என்றைக்குமே வந்து இக்னோர் பண்ணவே கூடாது.
பேசிக்கான எக்ஸசைஸ் இருக்கணும். அதில் வந்து அவரே அந்த புக்கில் என்னென்ன மாதிரியான எக்ஸசைசஸ்லாம் பண்ணலாம், பேசிக்கான எக்ஸசைசஸ் என்னென்னலாம் பண்ணலாம், அப்படி கார்டியோ, அதாவது ஒரு ரன்னிங்கோ இல்லை ஒரு ஸ்கிப்பிங்கோ ஒரு சைக்கிளிங்கோ போகலாம். அதுக்கப்புறம் வெயிட் லிஃப்டிங் பண்ணணும். கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு வெயிட் வந்து லிஃப்ட் பண்ணலாம். நம்மளோட மசில்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ஒரு சில எக்ஸசைசஸ்லாம் அவர் அதில் பிக்சரோடு போட்டிருப்பாரு, அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட டயட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் முக்கியமானது நம்மளோட ஸ்லீப். ஸோ நம்ம எந்த காரணத்துக்கும் நம்ம ஸ்லீப்பை வந்து இக்னோர் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு 8 ஹார்ஸ்லேருந்து 9 ஹார்ஸாவது தூங்கி எழுந்து பிரிஸ்காக நம்மளோட பிரெயினை வச்சுக்கணும் அப்படின்றது வந்து ஃபிட்னஸ். ஸோ ஃபிட்னஸை வந்து எப்பவுமே இக்னோர் பண்ணக்கூடாது, எல்லாருமே அதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட ரூல் 1ல் சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு ரூல் 2. ரூல் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸ். அதாவது நமக்கு வந்து எமோஷ்னல் பிரெயின்னு ஒன்று இருக்குது, ரேஷ்னல் பிரெயின்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எமோஷ்னல் பிரெயின் வந்து மோஸ்ட்லி நம்ம ரொம்ப எமோஷ்னலாக திங்க் பண்ண வைக்கும். ரேஷ்னல் பிரெயின் வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ண வைக்கும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் எமோஷ்னல் பிரெயின் யூஸ் பண்ணணும், எவ்வளோ பர்சன்டேஜ் லாஜிக்கல் பிரெயின் யூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ஒரு நாளில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் வாக் பண்ணலான்னு நான் நினச்சிட்ருக்கேன். அதுக்காக இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்ற ஒரு அலாரம் நான் செட் பண்ணியிருக்கேன். அலாம் அடிக்கும் போது நம்மளோட எமோஷ்னல் பிரெயின் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு அப்படின்னு சொல்லும். நம்மளோட ரேஷ்னல் பிரெயின் எந்திரிச்சாதான் உன்னால் அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லும். இந்த டைமில் நம்மளோட எமோஷனல் பிரெயினை கட் பண்ணிட்டு ரேஷ்னல் பிரெயின் என்ன சொல்லுதோ அதை நம்ம பண்ணணும். எமோஷன்ஸ்க்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு அதுக்கு அடிமையாகிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸ். ரூல் நம்பர் 3, புட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். புட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னா உங்களை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். உங்களை தான் நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுன்றாங்க. அதுக்காக ரொம்ப சுயநலவாதியாக செல்ஃபிஷாக இருக்கணுன்றது இல்லை. அது வந்து ஒரு செல்ஃப் கேர்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணோம். நம்ம ஒரு விஷயங்கள் பண்ணும் போதும் நம்ம அடுத்தவங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக வந்து இருக்காமல் நமக்காக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரூலுக்குமே வந்து ஆத்தர் அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை இதில் போட்டிருப்பாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு ஒரு பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருமே அவர் ரைட்டர் ஆகணும் அப்படின்னும் போது எல்லாருமே அவர்கிட்ட வந்துட்டு இது ஏன் நீ பண்ணுற, நீ ஏன் வந்து பேங்கிங்கில் நல்லா தானே நீ சக்ஸஸ்ஃபுல்லாக தானே இருக்கு, எதுக்காக நீ ரைட்டர் ஆகணும்னு நினைக்கிற, அதில் என்ன மணி உனக்கு வரப்போகுது, அதில் என்ன கிடைக்க போகுது உனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பார். அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் இவர் வந்து அவரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எனக்கு என்ன வேணும் அப்படின்றதுல அவர் யோசித்து அவர் பண்ண விஷயம்தான் ரைட்டிங். அதுக்காக அவர் 10 இயர்ஸ் அவங்க சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுன்றதுக்காகவும் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியில் அவர் வந்து ஒரு ரைட்டரானதை வந்து அவர் சொல்லியிருப்பார். ஸோ இந்த ப்ராசஸில் அவரோட ஹெல்த்லாம் அவர் நிறைய ஸ்பாயில் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருப்பார். ஸ்டில் அவரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணதுனால தான் அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து அவர் வந்து எடுத்துகிட்டு வந்தார், மற்றவங்க சொல்கிறதையும் கேட்காம. அடுத்த ரூல் நம்பர் 4, மாஸ்டர் சிம்பிள் இங்கிலீஷ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளால் வந்து இங்கிலீஷ் பேச முடியல, அதுவும் இந்தியாவில் இங்கிலீஷ் பேச முடியல அப்படின்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்தியாவில் கண்டிப்பாக நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து 3 டைப் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க. E0 அப்படின்றது வந்து பிகினர், அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. E1 நேட்டிவ் லெவலில் பேசுகிறவங்க. E2 அவங்க வந்து நல்லாவே பேசுகிறவங்க, நல்லாவே இங்கிலீஷ் பேசுகிற டைப். எப்படி இங்கிலீஷே பேச தெரியாமல் இருந்து ஓரளவுக்கு பேசலாம் அப்படின்றத வந்து ஓரளவுக்கு பேசுகிறதுக்கான கம்பிட்டன்சி அளவுக்கு நமக்கு வந்து எப்படி நம்ம அதை பில்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்கிட்டையும் இங்கிலீஷில் கொஞ்சம் பேசுகிறத நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து இங்கிலீஷ் பேசிட்டு நம்மளே வந்து பழக்கிக்கணும். 3வது நிறைய ரீட் பண்ணணும். நிறைய ரீட் பண்ணணும். புக்ஸு, ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி நிறைய ரீட் பண்ண நம்மளுக்கு வந்து நிறைய வெக்காபுலரி தெரியும், நமக்கு நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் தெரியும். அதை வச்சு நம்ம பெட்டராக இங்கிலீஷ் பேசலாம். அதுக்கப்புறம் திங்க் பண்ணுறது. ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதை வந்து தமிழில் திங்க் பண்ணிவிட்டு அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜில் திங்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணாமல் திங்க் பண்ணும்போது இங்கிலீஷில் திங்க் பண்ணோன்னா நம்ம வந்து பேசும்போது கொஞ்சம் ஃப்ளூவெண்ட்டாக பேசுவோம் அப்படின்றாங்க. அதையும் தாண்டி ஹெல்ப் கேட்கலாம். மற்றவங்ககிட்ட எப்படி இங்கிலீஷ் பேசுகிறதுங்கிற ஹெல்ப் கேட்டு நம்ம வந்து நம்மளோட இங்கிலீஷ் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் அவரோட ரூல் 4. அடுத்து ரூல் 5 என்னென்னா, நோ சீப் டோபமைன். டோபமைன் அப்படின்னா என்னென்னா, ஒரு தடவையும் நம்ம ஒரு டாஸ்க் பண்ணும்போது
ஒரு நல்ல டாஸ்க் ஒன்று பண்ணும்போது, ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான டாஸ்க் ஒன்று பண்ணும்போது, நம்ம மனசுக்குள்ள நம்ம பிரெயின் வந்து டோபமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து ஃபார்ம் பண்ணும். நான் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி சாட்டிஸ்ஃபைடாக இன்றைக்கி வந்து நல்லா நான் ஒரு 40 மினிட்ஸ் நான் நல்லா ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நல்ல ஒரு காம்படிஷனில் வின் பண்ணிங்கன்னா அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஒரு ஒர்க் வந்து நல்லா பண்ணி அதில் ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சதுன்னா அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் கிடைக்கும்போது நமக்கு சுரக்கிற ஒரு ஒரு ஹார்மோன் தான் வந்து டோபமைன்னு சொல்லுவாங்க. அது நம்மளோட பிரெயினில் வந்து இருக்கும். ஸோ அது வந்து டோபமைன். ஸோ இது வந்து ரொம்ப சீப்பான டோபமைன்ஸ் சர்ச் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. சீப் டோபமைன் அப்படின்னா என்னென்னா, இப்போ இருக்கிற காலத்தில் வந்துட்டு நம்மளோட இந்த டோபமைன் வந்து ஒரு ஸ்மோக் பண்ணுறனாலையோ இல்லை வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ ரீல்ஸ் பார்க்குறனாலே நமக்கு வந்து அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிடுது. அந்த டோபமைன் வந்து செக்ரிகேட் ஆகிடுது. ஒரு தடவை நம்ம ஒரு ஹாப்பியான ரீல் பார்க்கும்போது நம்ம ஹாப்பி ஆகிடுறோம். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரியான ரீல் பார்க்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளே ஃபீல் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு ரீல் பார்க்கும்போது நம்மளே சாப்பிட்ட மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்கிற டோபமைனை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்மோக்கிங் மாதிரியான பேட் ஹேபிட்ஸ்லையும் டூம் ஸ்க்ரோலிங் பண்ணி நம்மளோட டோபமைன் எல்லாமே அதோட டாலரன்ஸ் லெவல் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ அது வந்து எப்படின்னா ரொம்ப ஃபேக்காக நம்ம வந்து டோபமைன் நம்ம கன்சியூம் பண்ண அதுதான் டோபமைன் அப்படின்னு பிரெயினுக்கே தெரிஞ்சிருமா. இப்போது ஒரு ஸ்மோக் பண்ணுறவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குன்னு ஸ்மோக் பண்ணாங்க அப்படின்னா பிரெயினுக்கு வந்து அதுதான் டோபமைன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க எவ்ரி டைம் ஸ்மோக் பண்ணும்போதும் ஒரு சில ஹார்மோன்ஸ் டோபமைன் ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகி அவங்களுக்கு ஃபேக் டோபமைனை வந்து பிரெயினுக்கு இன்சர்ட் பண்ணி விட்டுருது. ஸோ எவ்ரி டைம் அவங்க ஸ்மோக் பண்ணும்போது அவங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ணாமல் வெறும் ஸ்மோக் பண்ணாலே பிரெயின் வந்து அந்த டோபமைன் ரிலீஸ் பண்ணுது. அந்த மாதிரி ஸோ ஃபேக்கான டோபமைன்ஸ் பண்ணாமல் நம்ம ஒரு ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்தோ இல்லை வந்து ஸ்மோக் பண்ணியோ ஃபேக்கான டோபமைன் வந்து சேஸ் பண்ணாமல் ரியலான டோபமைன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நல்ல ஜாகிங் போகிறது, நல்ல புக்கு படிக்கிறது, ஒர்க்கில் வந்து நல்லா செய்கிறது, இந்த மாதிரி ரியலான டோபமைனை வந்து சேஸ் பண்ண சொல்கிறாங்க. சீப்பான டோபமைன் எல்லாத்தையும் கட் ஆஃப் பண்ணிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இது எல்லாமே மாட்ரேஷனில் நம்ம செய்யணும். ரொம்ப ஓவராக செஞ்சுட்டு அதை உடனே ஸ்டாப் பண்ணாமல் டெய்லி மாட்ரேட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சுட்டு வரணும் அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. அடுத்து ரூல் நம்பர் 6, சேஸ் த ஹார்ட் திங்ஸ். சேஸ் த ஹார்ட் திங்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப கஷ்டமான விஷயங்களை வந்து சேஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். பாபின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ரொம்ப லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அவர் எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தையும் பண்ணவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் நல்லா எல்லா பேட் ஹேபிட்ஸ் நல்லா குடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது எல்லாம் பண்ணியிருக்காரு. பப்புக்கு போயிட்டு நல்லா அவரோட லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணியிருக்காரு. நல்லா வெளியில் ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்றது, எவ்ரி டைம் வந்து இந்த மாதிரி எங்கேயாவது போய் என்ஜாய் பண்ணுறது, இந்த மாதிரி அவரோட லைஃப் அவர் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப சீக்கிரமாகவே அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஹார்டான விஷயம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் அந்த ஹார்டான விஷயத்தை சேஸ் பண்ணும்போது தான் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு லெவல் மேலே போவோம் அப்படின்றாங்க. இப்போ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணுறது, ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணுறது வந்து ரொம்ப ஹார்டான விஷயம். பட் அதை நம்ம செய்ய தான், அதை நம்ம வந்து ட்ரை பண்ணி செய்யும் போது தான் நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ் அப்படின்றது கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஹார்ட் விஷயங்களே சேஸ் பண்ணனா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபெயிலியராக தான் கடைசியில் பாபி மாதிரி தான் ஆவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு ஃபேட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப ஹார்ட். பட் நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஃபேட்னஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறது வந்து அதுதான் வந்து ரொம்ப ஹார்டஸ்ட் திங். அந்த ஹார்டஸ்ட் திங் தான் பண்ணணும். ஒரு நார்மலான ஜாபில் இருக்கிறது, அதுலேருந்து ஒரு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஜாபுக்கு போகிறது வந்து ஹார்டான விஷயம். அந்த ஹார்டான விஷயத்தை சேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் போகணும் அப்படிங்கிறார். அதுக்காக எந்த ஒரு ஃபன்னு ப்ளஷர் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு இல்லை, அதுவும் இருக்கணும். அட் த சேம் டைம் இதுவும் இருக்கணும்னு சொல்கிறாரு. ரூல் நம்பர் 7, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரூல். ஈட் த எலிஃபண்ட். ஈட் த எலிஃபண்ட் அப்படின்னா, இப்போது நம்மளுக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது வந்து எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஹார்டான விஷயம், ஒரு மேஜரான டாஸ்க். அதை வந்து எப்படி வந்து ஆத்தர் அப்ரோச் பண்ண சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ஹார்டான ஒரு பிக் டாஸ்க்கை செக்ரிகேட் பண்ணி சின்ன சின்ன ஸ்மால் டாஸ்க்ஸாக மாற்றிக்க சொல்கிறாரு. ஸோ ஒரு கெமிஸ்ட்ரி நான் படிக்கணும் அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் அந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்க சொல்லிவிட்டு, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் என்னென்ன சாப்டர்ஸ்லாம் வருமோ அதை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த ஒரு சாப்டருக்குள்ளேயும் என்னென்னலாம்
சப் சாப்டர்ஸ் வருமோ அதை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா ஒரு குட்டி குட்டி விஷயங்களாக நம்ம முடிக்க ஒரு பெரிய பெரிய விஷயங்களும் முடியுன்றாங்க. இப்போ இதுதான் வந்து இவரோட லைஃப்பில் ஐஐடி எக்ஸாம்குள்ளே போகிறது வந்து ரொம்ப ஹார்டான விஷயம். ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது அது வந்து ஒரு ஹார்டான டாஸ்க், ஒரு பெரிய டாஸ்க், ஒரு பிக் எலிஃபெண்ட். ஸோ அந்த எலிஃபெண்ட்டை வந்து ஆத்தர் வந்து அதுதான் கோல்னு செட் பண்ணிட்டாங்க. ஸோ கோல்னு செட் பண்ணிவிட்டு அதை வந்து செக்ரிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னலாம் வந்து டாபிக்ஸ் நம்ம படிக்கணும் அப்படின்றத செக்ரிகேட் பண்ணி ஒரு டாப்பிக்காக எடுத்து ஒரு நாளும் வந்து எஃபர்ட் போட்டு 3 hours 4 hours எஃபர்ட் போட்டு ஒரு நாளும் படித்து அது ஒன்றுத்தையும் அவர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவரோட கோல், அதாவது பெரிய கோல் என்ன, ஐஐடி கிராக் பண்ணுறது, அதை வந்து அவர் கிராக் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சைக்காலஜி என்னென்னா, ஹியூமன் வந்து சின்ன சின்ன டாஸ்க்கை வந்து முடிக்கிறதுல வந்து நல்லா குட்டாக இருப்பாங்க. பட் இது பிக் கோல்னு சொல்லி கொடுக்கும்போது எல்லாருக்குமே அது ஓவர்வெல்மிங்காக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து சின்ன சின்ன சப் டாஸ்க்காக பிரித்து அந்த ஒரு டாஸ்க்கையும் முடிக்கும் போது எண்டில் வந்து ஒரு பெரிய டாஸ்க் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூல் நம்பர் 8, பி த காக்ரோச். பி த காக்ரோச் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, அடாப்டபிலிட்டி. ரொம்ப வருஷங்களாகவே நம்மளோட ரொம்ப வருஷங்களாக, ரொம்ப ஜென்ரேஷன்ஸாக நம்மளோட உலகத்தில் இருக்கிறது காக்ரோச். எத்தனை குளோபல் சேஞ்சஸ் வந்தாலும் காக்ரோச் மட்டும் அழிஞ்சு போகவே இல்லை. அதோட இனம் வந்து இன்னும் அதிகமாக பெருகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் அதால் எந்த ஒரு இடத்துலையும் அடாப்ட் பண்ணிக்க முடியுன்றது தான். டைனோசர்ஸ் அண்ட் இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியாமல் இறந்து போகிற டைமில் காக்ரோச்சஸ் அதுக்கு எங்கே வந்து அதோட லைஃப் வந்து நல்லா இருக்குன்றதை பார்த்து அங்கே போய் அது அடாப்ட் ஆகிக்குது. ஸோ அதே மாதிரி எவ்வளோதான் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ், ஹிட் மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் காக்ரோச்சஸை மொத்தமாக நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் ரன் ஆனால் கூட இது வரைக்கும் காக்ரோச்சஸை நம்மளால் ஒழிச்சதே கிடையாது, ஒழிக்கவும் முடியாது. ஸோ அதே மாதிரி தான் அடாப்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. இதுக்கு அவர் ஆத்தர் சொன்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஆர்மி ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. ஸோ எவ்ரி டைம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மாறும்போதும் அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வேறு ஸ்கூலுக்கு வந்து மாறி போயிடுவாங்களாம். ஸோ ஆர்மி ஸ்கூலில் படிக்கிறனால அவங்க அப்பாவுக்கு வந்து போஸ்டிங்லாம் வேறு எங்கேயாவது கிடைக்கும் போது மாறி போயிடுவாங்க, திரும்ப வேறு பீப்புள் தான் வருவாங்களாம். இந்த மாதிரி அவர் வந்து வேறு பீப்புளோட ஸ்கூல்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவர் வந்து அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பித்தாராம். அதுக்கப்புறம் பேங்கிங் ஜாப்காக அவர் ஹாங்காங் போய் ஒர்க் பண்ணாராம். அங்கே வந்து கண்டிப்பாக சாப்பாடு விஷயம் இதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ப்ராப்பர் ஃபுட்டு, கரியரு எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிக்கிட்டாராம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ரைட்டிங் அப்படி போகலாம், ஸ்விட்ச் ஆகலாம் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணும்போது ரைட்டிங்கில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கும்போது அவரால் ஒரு புக் எழுதி அதை பப்ளிஷ் பண்ணி அடாப்ட் பண்ணி அவர் வந்து அதை செஞ்சாராம். ஸோ நீங்கள் அடாப்ட் பண்ணால் பாஸ் ஆவீங்க, அடாப்ட் பண்ணனா ஃபெயில் ஆவீங்க. அதே தான் ரிலேஷன்ஷிப்லேயும் அவர் சொல்கிறார். ஸோ ரூல் 9 இஸ் லேர்ன் டு கனெக்ட் வித் பீப்புள். அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய நெட்வொர்க் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜாப் ஸ்விட்ச் பண்ணும்போது அந்த கரண்ட் ஜாபில் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களோட ஒரு நல்ல நெட்வொர்க் பில்ட் பண்ணிக்கணும். அடுத்த ஜாப் போகும்போது அந்த ஜாபில் இருக்கவங்களோட ஒரு நல்ல நெட்வொர்க் நம்ம பில்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு நெட்வொர்க் வளரும். அது மூலமாக நமக்கு நிறைய புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகும்னு சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து அவர் ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிளாக சொன்னது ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு புக் வந்துட்டு அவர் வந்து ஜிம்மில் வந்து அவர் போயிருந்த போது அங்கே ஒரு ப்ரொடியூசரோ டைரக்டரோ அவரை வந்து மீட் பண்ணி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவரோட புக்கை பற்றி பேசும்போது இதையே நம்ம ஸ்டோரியாக எடுக்கலாமே அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணி எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி வந்து ஒருத்தவங்க கூட பேசி நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து அவர் சொல்லியிருப்பார். அவரோட பேங்கிங் ஜேர்னி ஆகட்டும், எப்படி ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி அவருக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அவரோட பேங்கிங் ஜேர்னியில் கூட ஒர்க் பண்ணவங்க மூலமாக வந்து அவர் ஸ்விட்ச் பண்ணியிருப்பார். ரெஃபரெல்லாம் வாங்குகிறோம்ல, அந்த மாதிரி ஆகட்டும். அண்ட் அந்த மாதிரி வந்து நெட்வொர்க் வந்து சக்ஸஸ்க்காக வந்து நம்ம நெட்வொர்க் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நெட்வொர்க் எப்படி பண்ணுறோமோ, நெட்வொர்க் அப் எப்படி பண்ணுறோமோ, நெட்வொர்க் டவுனும் பண்ணணும். தேவையில்லாதவங்கள எப்பப்பெல்லாம் கட் பண்ணணும்னு தோணுதோ அப்பப்போ அவங்கள கட்டும் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ரூல் நம்பர் 10, இட்ஸ் மை ஃபால்ட். அக்கௌண்டபிலிட்டிங்கிறாரு. எந்த ஒரு தப்பான விஷயம் நடந்தாலும் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற அக்கௌண்டபிலிட்டிக்கு கண்டிப்பாக எடுத்துக்கணுன்றாங்க. வேறொருத்தர் மேலே ப்ளேம் பண்ணிவிட்டு நான் எஸ்கேப் ஆகிடுவேன் அப்படின்னு இல்லாமல் நம்மளோட விஷயங்களுக்கு நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட
எக்ஸ்கியூஸ் கொடுக்குறத விட இதனால தான் இது நடந்துச்சு, இதனால தான் இது நடந்துச்சு அப்படின்னு, இதனால தான் உங்களால் தான் அப்படின்னு மற்றவங்க மேலே ப்ளேம் பண்ணுறத விட, கம்ப்ளைண்ட் பண்ணுறத விட, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு அந்த இஷ்யூ சால்வ் பண்ணிவிட்டு அதை வந்து பிளான் பண்ணி அதை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் லாஸ்ட் ரூல் நம்பர் 11. ரூல் ஏர்ன், சேவ் அண்ட் இன்வெஸ்ட். ஸோ வெறும் ஒரு மணி வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அது அப்படியே வெறும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேவ் பண்ணி அதை வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக் பை பண்ணுறதோ, ஒரு லேண்ட் பை பண்ணுறதோ, ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ, இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணுன்றாங்க. வெறும் காசை வந்து சேர்த்து மட்டும் வச்சுக்கக்கூடாது. ஏதாவது ஒரு ப்ராடக்டில், ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட மணியும் வந்து நம்மளோட சேர்ந்து க்ரோ ஆகும்னு சொல்கிறாரு. இதுக்காக இவர் ஒரு தனியாக யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்காங்க, சேட்டன் பகத். அதையும் போய் ரெஃபர் பண்ண சொல்கிறாரு. நிறையா புக்ஸு அண்ட் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் அந்த ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சு பார்த்துக்க சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான பொசிஷனுக்கு போகலாம். இப்போ இதெல்லாம் தான் வந்து இந்த 11 ரூல்ஸ். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ், அப்பர் கிளாஸ்க்கு வந்து ஸோ இதெல்லாம் தான் 11 ரூல்ஸ்னு அவர் சொல்கிறார். இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம லைஃப்பில் ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ், அப்பர் கிளாஸ்க்கு நம்மளால் மூவ் ஆக முடியும் அப்படின்னு ஆத்தர் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும்னு சேட்டன் பகத் அவரோட புக்கில் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி புக்ஸோட சம்மரிலாம் பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி இன்னும் என்னென்ன புக்லாம் படிக்கலாம் அப்படின்னு நீங்களும் சஜஷன் சொல்லுங்கள். புக்கோட சம்மரிலாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.